ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேனால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத கும்பராசிக்காரர்கள், அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில் உங்கள் ராசியிலேயே இருக்கார். இவ்வளவு நாளாக பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே குரு பார்த்துருந்தார். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராசியை விட்டு, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார் 8/10/2025 ஸோ உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய, தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போட்டிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த மாதம் அதாவது புரட்டாசி விஸ்வாவசு வருஷம் 17/9/2025 17/10/2025 வரலும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள், ஏன்னா இது மாச கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாச கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் பலன்களை சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார், உச்சம் பெற்று போயிருக்கார், மூல திரிகோணத்தில் இருக்கார். அதனால் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா
டக்குன்னு போயிடலாம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாட்டிலேருந்து விசா வரக்கூடிய விசாக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மறைமுகமாக நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 12, 2 ரெண்டுத்தையுமே குரு பார்க்குறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா எப்போ எடுத்தீங்கன்னாலும் பண வரவிற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்கோ, நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி, அதாவது 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சமசப்தமத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் அவரும் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 8-10-2000 அதாவது 10-10-2025 அன்றைக்கி சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் 29-9-2025 அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பரிவர்த்தனை யோகம் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலமாக பார்த்தேலையானால், பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக பார்த்தேலையானால் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதாகவும் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதாகவும் இருக்கும். இதனால் எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலே ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக பார்க்க போனேமேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். 8ஆம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் உண்டு. திடீர் லேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் பரிவர்த்தனை யோகம் போடுறதுனால தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், அது தவிர உங்களுடைய வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், மேல் படிப்புக்கு உண்டான காலகட்டமும் அமையும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும். இருந்தாலும் அந்த முயற்சிகள் தடைகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் வேலை, அதாவது தொழில் வேலை அதிகமாக இருக்கும், பணவரவு அந்த அளவு இருக்காது. அதனால் பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. வேறு மாற்று தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வரும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சில நாட்கள் உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இது சந்திராஷ்டமம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமாக தவறுதலாக, ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வாங்கி ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்.
இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு அப்படின்னு பார்த்தாலேயானால் 21/9/2025 அதிலிருந்து 23/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்பதி ஒரு தரம் போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்குது. நார்மலாகவே 7.5 சனி வரும்போது திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அது சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக இருந்தாலும் 7.5 சனி வரும்போது திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் பார்த்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.